ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்க ஆப்ரகாம் ஓஸ்லர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ ஆப்ரகாம் ஓஸ்லர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏசிபியாக இருக்கார். இவருக்கு மனைவி குழந்தைங்க அப்படின்னு ஒரு அழகான குடும்பமும் இருக்குது. இப்படி இருக்கும்போது க்ரைம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஆப்ரகாமுக்கு ஒரு கால் வருது. ஆப்ரகாமும் அதை நம்பி கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அது ஒரு ஃபேக் கால். ஸோ திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டில் யாருமே இல்லை. மனைவியையும் குழந்தையையும் யாரோ கடத்திருக்காங்க. அதே சமயம் அடுத்தடுத்த சில மர்மமான கொலைகளும் அந்த ஊரில் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம், கொலையாளி யார் அப்படின்றத ஆப்ரகாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்பவும் பிடிச்சது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்தவரை வழக்கமாக பல கிரைம் த்ரில்லர் படங்களில் இருக்கிற அதே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அடுத்தடுத்து காரணமின்றி செய்யப்படுற கொலைகள், இரவு நேர கிரைம் காட்சிகள் அப்படின்னு ரொம்பவும் பரபரப்பாக ஃபர்ஸ்ட் ஹாப்பை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு படத்தோட டைரக்டர். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை ஜெயராமா இருக்கட்டும், அனஸ்வர ராஜனா இருக்கட்டும், மிதுனா இருக்கட்டும், எல்லாருமே அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர படத்தில் சர்ப்ரைஸாக ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் வரக்கூடிய சீன்ஸ் படத்தில் கம்மியாக இருந்தாலும் அவரால் அந்த சீனில் என்ன பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவரோட யதார்த்தமான நடிப்பில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப்பை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாப்பில் நிறைய இடங்களில் லேக் இருக்குது. அதுதான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. பிஜிஎம்மை பொறுத்தவரை டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஆப்ரகாம் ஓஸ்லர் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கு. படத்தை பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க.